வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் டெய்லி ப்ராக்டிஸ். முதல் கேள்வி பொறுத்துக. அளந்தவர். அளந்தவர் என்ற சொல்லின் பொருள் வறியவர், செராமை, வெறுக்காமை, நோன்றல், பொறுத்தல், போற்றார், பகைவர். ஆன்சர் 4, 1, 2, 3. கிளை உறவினர், பேதையார், அறிவற்றவர். கிளை உறவினர், பேதையார், அறிவற்றவர். மறாமை, மறவாமை, பொறை, பொறுமை. கலித்தொகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 150 பாடல்கள். கலித்தொகை மொத்தம் எத்தனை பிரிவுகளை கொண்டது? கலித்தொகை 5 பிரிவுகளை கொண்டது. மறைபொருளை காத்தல் நிறை எனப்படும். மறைபொருளை காத்தல் நிறை எனப்படும். முன் சொன்ன வாக்கை காப்பாற்றுதல் செறிவு எனப்படும். அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்தல் அறிவு எனப்படும். சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் என்பது பண்பு எனப்படும். மூங்கில்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். மூங்கில்கள் 3 வகைப்படும். இவற்றில் கைவினைப் பொருள்கள் தயாரிக்க ஏற்ற மூங்கில் கூட்டு மூங்கில். தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை பனையோலைகள். குழந்தைகளை படுக்க வைக்க பயன்படுத்தும் பாய் தடுக்குப்பாய். உணவு உட்கார்ந்து உதவ பயன்படுத்தும் பாய். உணவு உண்ண உட்கார உதவும் பயன்படுத்தும் பாய் பந்திப்பாய். உட்காரவும் படுக்கவும் பயன்படுத்தும் பாய் திண்ணைப்பாய். உட்காரவும் படுக்கவும் பயன்படுத்துவது திண்ணைப்பாய். திருமணத்துக்கு பயன்படுத்தும் பாய் பட்டுப்பாய். இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுத்தும் பாய் தொழுகைப்பாய். இசையை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? இசையை 2 வகையாக பிரிக்கலாம். இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும்? இசைக்கருவிகள் 4 வகைப்படும். இவற்றில் எவை தோல் கருவி? தோல் கருவி முழவு. முழவு தோல் கருவி. இவற்றில் எவை நரம்பு கருவி? நரம்பு கருவி வீணை நரம்பு கருவி. இவற்றில் எவை காற்று கருவி? காற்று கருவி குழல் காற்று கருவி. இவற்றில் எவை கஞ்சக்கருவி? கஞ்சக்கருவி சேகண்டி. உடுக்கையின் உடல் எதனால் ஆனது? உடல் பித்தளையால் ஆனது. உடுக்கையின் வாய்ப்பகுதி எதனால் ஆனது? வாய்ப்பகுதி ஆட்டுத்தோலால் ஆனது. புல்லாங்குழலில் 7 சுரங்களை உண்டாக்குவதற்கு உரிய 7 துளைகளை கொண்டிருக்கும். கழனிமேடுகளில் காவல் புரிபவர்கள் விலங்குகள் கள்வரை விரட்டவும் மற்ற காவலர்களை விழித்திருக்கச் செய்யவும் உதவும் இசைக்கருவி கொம்பு. பாண்டில் என அழைக்கப்படும் இசைக்கருவி சாளரா. பாண்டில் என அழைக்கப்படுவது சாளரா. சேமங்கலம் என அழைக்கப்படும் இசைக்கருவி சேகண்டி.
பாணி என அழைக்கப்படும் இசைக்கருவி. பாணி என அழைக்கப்படுவது திமிலை. மணர் கடிகார வடிவத்தில் அமைந்திருக்கும் இசைக்கருவி. மணர் கடிகார வடிவத்தில் திமிலை. பணிலம் என அழைக்கப்படும் இசைக்கருவி பணிலம். சங்கு. பஞ்சமகா சப்தம் என அழைக்கப்படும் இசைக்கருவி குடமுழா. தவண்டை என்று அழைக்கப்படுவது எது? தவண்டை பெரிய உடுக்கை. விலங்கு தோலால் இழுத்து கட்டப்பட்ட இசைக்கருவி எது? பறை. விலங்கு தோலால் இழுத்து கட்டப்பட்டது பறை. தப்பு என அழைக்கப்படும் இசைக்கருவி தப்பு பறை. முதற்கருவி என அழைக்கப்படும் இசைக்கருவி மத்தளம். முதற்கருவி மத்தளம். பழந்தமிழ் நாட்டில் புழக்கத்தில் இருந்த முரசுகள் எத்தனை வகைப்படும்? பழந்தமிழ் நாட்டில் புழக்கத்தில் இருந்த முரசுகள் 3 வகைப்படும். தமிழ் மக்களிடம் எத்தனை வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது? 35 வகையான முரசுகள். காலத்தை அறிவிக்க எத்தனை முழவுகள் பயன்படுத்தப்பட்டன? 2 முழவுகள். கலை உணக்கிழிந்த முழவுமருள் பெரும்பழம் இசைக்கருவியான முழவு பற்றி கூறப்பட்டுள்ள இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. பேரியாழ் எத்தனை நரம்புகளை கொண்டிருக்கும்? பேரியாழ் 21 நரம்புகளை கொண்டிருக்கும். 21. மீன் வடிவில் அமைந்த மகரயாழ் எத்தனை நரம்புகளை கொண்டிருக்கும்? 19. மகரயாழ் 19. சகோடயாழ் எத்தனை நரம்புகளை கொண்டிருக்கும்? சகோடயாழ் 14 நரம்புகள். யாழ் போன்ற அமைப்புடைய நரம்புக் கருவி எது? யாழ் போன்ற அமைப்புடைய நரம்புக் கருவி வீணை. வீணை எத்தனை நரம்புகளை கொண்டிருக்கும்? இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வந்து பொருள் தந்தால் அது? இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வந்தால் வேற்றுமைத் தொகை. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சம் வினைத்தொகை. இவற்றில் எவை இரண்டாம் வேற்றுமைத் தொகை? இரண்டாம் வேற்றுமைத் தொகை திருவாசகம் படித்தான் திருவாசகத்தை படித்தான். இவற்றில் எவை நான்காம் வேற்றுமைத் தொகை? நான்காம் வேற்றுமை உருபு கு. தலை வணங்கு. சிதம்பரம் சென்றான் சிதம்பரத்திற்கு சென்றான். இவற்றில் எவை மூன்றாம் வேற்றுமைத் தொகை? மூன்றாம் வேற்றுமை உருபு ஆல். தலையால் வணங்கு. இவற்றில் எவை ஐந்தாம் வேற்றுமைத் தொகை? ஐந்தாம் வேற்றுமை உருபு இன். மலையின் வீழருவி. மலையின் வீழருவி ஐந்தாம் வேற்றுமைத் தொகை. இவற்றில் எவை ஆறாம் வேற்றுமைத் தொகை? ஆறாம் வேற்றுமைத் தொகை ஆறாம் வேற்றுமை உருபு அது. கம்பரது பாடல்.
கம்பர் பாடல், கம்பரது பாடல். இவற்றில் எவை 7ஆம் வேற்றுமை தொகை? 7ஆம் வேற்றுமை உருபு கண். மலைக்கண் குகை. தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். கூடை முடைதல் பாஸ்கட்ரி. பின்னுதல் நீட்டிங். கொம்பு ஹார்ன். சடங்கு ரிட். யாணர் என்பதன் பொருள் புது வருவாய். யாணர் புது வருவாய். அஞ்சு என்று பொருள் தரும் சொல் வெறியி. வெறியி அஞ்சி. ஓதை என்பதன் பொருள் ஓசை. ஓதை ஓசை. வாரி வருவாய் எஞ்சாமை குறைவின்றி. முட்டாது தட்டுப்பாடின்றி. ஒட்டாது வாட்டமின்றி. வைகுக தங்குக. சேரர்களின் கொடியில் எந்த சின்னம் இருக்கும்? வில்லம்பு. தூத்துக்குடியின் சிறப்பு பெயர் முத்துநகரம். சிவகாசியின் சிறப்பு பெயர் குட்டி ஜப்பான். மதுரையின் சிறப்பு பெயர் தூங்கா நகரம். திருவண்ணாமலையின் சிறப்பு பெயர் தீபநகரம். வஞ்சி மாநகரம் என்ற பெயர் கொண்ட ஊர். வஞ்சி மாநகரம் கரூர். மாங்கனி நகரம் என்ற சிறப்பு பெயர் பெற்ற நகரம் சேலம். தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் சேலம் மாவட்டம். கிரேக்க அறிஞர் தாலமி எந்த ஊரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார்? கரூர். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஏற்காடு நீலகிரி சேலம் மாவட்டத்தில் உள்ளது. ஏற்காடு சேலம் மாவட்டத்தில் உள்ளது. இந்தியாவிலேயே எந்த மாவட்டத்தில் ஜவ்வரிசி அதிகளவு உற்பத்தி செய்யப்படுகிறது? ஜவ்வரிசி அதிகளவு உற்பத்தி செய்யப்படும் மாவட்டம் சேலம் மாவட்டம். தென்னிந்தியாவிலேயே முட்டைக்கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் முதன்மை இடத்தில் உள்ள மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா எந்த மாவட்டத்தில் உள்ளது? திருப்பூர் மாவட்டம். தமிழ்நாட்டிலேயே 2வது பெரிய நகரமாக விளங்குவது ஈரோடு. தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை நடைபெறும் மாவட்டம் ஈரோடு. தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் தமிழ்நாட்டின் ஹாலந்து. திண்டுக்கல். கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் நீலகிரி. சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. வீட்டு உபயோகப் பொருள்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம். ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது டேஷ் எனப்படும். உயிரீற்று புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய்யீற்று புணர்ச்சி. வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி.
வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய்முதல் புணர்ச்சி எனப்படும். விகாரப் புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? விகாரப் புணர்ச்சி 3 வகைப்படும். கலிங்கத்து பரணியை எழுதியவர் ஜெயங்கொண்டார். வழிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி மறைவர் சிலர் வழிதேடி வன்பிலம். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கலிங்கத்து பரணி. கரி என்ற சொல்லின் பொருள் யானை. காலன் பொருள் தரும் சொல் மரளி. மரளி காலன். தூறு என்ற சொல்லின் பொருள் புதர். அறுவர் என்ற சொல்லின் பொருள் தமிழர். அறுவர் தமிழர். மலைக்குகை என்று பொருள் தரும் சொல் மலைக்குகை. பிலம் முழை மலைக்குகை. பிலம் முழை. உடன்றன எழுந்தன. வழிவர் நழுவி ஓடுவர். மண்டுதல் நெருங்குதல். இறைஞ்சினர் வணங்கினர். தென்தமிழ் தெய்வ பரணி என்று ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துள்ள நூல் கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி எத்தனை தாழிசைகளை கொண்டது? 599 தாழிசைகளை கொண்டது. உயிர் என்று பொருள் தரும் சொல் ஜீவன் உயிர். சபதம் என்பதன் பொருள் சூளுரை. அன்னம் விடு தூது இதழை நடத்தியவர் மீரா. மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காமராசர்.